தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையுடைய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று மக்களிடையே நிறைய ஆன்மீக சந்தேகங்கள் இருக்கிறது. அந்த சந்தேகங்களுக்கு சரியான விடை உலகில் உள்ள ஜாதி சமய மதங்களின் வாயிலாக கிடைக்கவில்லை. ஆனால் வள்ளல் பெருமான் அவர்கள் உலகில் தோன்றிய மனிதர்களுக்கு, உயிர்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்கிறதோ அத்தனை சந்தேகங்களுக்கும் சரியான கேள்வி பதிலாக வள்ளல் பெருமானே திருவருட்பாவில் பதிவு செய்துள்ளார். அதை ஊன்றி படித்து கவனித்தால் மனிதன் அறிவுள்ளவனாக திகழ முடியும். ஏனென்றால் நம்முடைய நாட்டிலே, உலகத்திலே நமக்கு முன்னாடி, வள்ளலாருக்கு முன்னாடி இருந்தவர்கள் பல பொய்யான கற்பனை கதைகளையும் கருத்துக்களையும் நமக்கு பதிவு செய்துவிட்டு சென்று விட்டார்கள். அது எதன் மூலமாக? கடவுள் என்ற பெயரிலே நமக்கு தவறான விதைகளை நிறைய விதைத்திருக்கிறார்கள். அதிலே சில நல்ல கருத்துக்களும் உண்டு, சில ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்துக்களும் உண்டு. எல்லா மதங்களிலுமே, ஒரு மதம் என்று சொல்ல முடியாது, உலகில் தோன்றிய எல்லா மதங்களுமே குற்றமுடையவளாகவே இருந்திருக்கின்றன. அதை வள்ளல் பெருமானே சொல்லுகிறார்கள். பன்னெறி சமயங்கள் மதங்கள் என்றிடுமோர் பவநெறி இதுவரை பரவியது, அதலால் செந்நெறி அறிந்திலர் இறந்து இறந்து உலகோர் செறி இருளடைந்தனர், ஆதலால் புன்னெறி தவிர்த்து ஒரு பொது நெறி எனுவான் புத்தமது அருள்கின்ற சுத்த சன்மார்க்க செலுத்துக என்றவன் குருவே தனி நடராஜ சர்க்குருமணியே என்று சொல்லுவார். உலகமெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொது நெறியை தோற்றுவித்தவர் தான் வள்ளல் பெருமான் அவர்கள். அதற்கு ஜாதி சமயம் என்ற பூசல்கள் கிடையாது. அதனால்தான் அதுக்கு பொது நெறி என்று வைத்திருக்கிறார். எல்லா ஜாதியினருக்கும், எல்லா மதத்தினருக்கும், எல்லா சமயத்தாருக்கும், எல்லாவற்றிற்கும் பொதுவான ஒரு நெறி, அதுதான் பொது நெறி. அந்த பொது நெறிக்கு தான் பெயர் வைத்தவர் வள்ளலார். சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என்று பெயர் வைத்தார். அதிலே மனிதனுடைய வாழ்க்கை வரலாறுகள், உயிர்கள் தோற்றம் மாற்றம், பிறப்பு இறப்பு, துன்பம் இன்பம், பிறப்பு மறுபிறப்பு, பாவ புண்ணியம், இவை எல்லாவற்றிற்கும் விடை மிக தெளிவாக திருவருட்பாவிலே தந்திருக்கிறார்கள். அதை நாம் முழுமையாக படித்தால் மனிதனுடைய வாழ்க்கை உயர்ந்த இடத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பாக அமையும். அதிலே இப்பொழுது சில மக்களிடத்திலே சில கேள்விகள் கேட்கப்படுகின்றன. அதிலே முதல் கேள்வியாக, மக்கள் தொகை அதிகமாவது எப்படி? ஏனென்றால் மக்கள் தொகையானது, இப்போ நான் படிக்கும்போது பார்த்தா 40 கோடி மக்கள் இருந்தார்கள். இப்பொழுது 130 கோடியை தாண்டுகிறது. அப்போது மனிதன் பிறந்து இறக்காமல் இருந்தால், மனிதன் பிறந்து அப்படியே இருந்தாலும் இறக்காமல் இருந்தாலும், இல்லை பிறந்து மறுபிறப்பு எடுத்தாலும் மக்கள் தொகை குறைய வேண்டுமே தவிர மக்கள் தொகை அதிகமாவது ஏன் என்ற ஒரு கேள்வி எழுகிறது. நியாயமான கேள்விதான். இதற்கு மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி என்று சொல்வார்கள். ஆன்மாக்களுடைய வரலாறுகளை நாம் புரிந்து கொண்டோமானால் அதனுடைய விடை நமக்கு மிக தெளிவாக கிடைக்கும். ஏனென்றால் நாம் மனித பிறவியில் மட்டும்தான் கணக்கு வழக்குகளை பார்த்து கொண்டிருக்கிறோம்.
கடலிலே கோடான கோடி உயிரினங்கள் இருக்கிறது, தாவரங்களிலே கோடான கோடி உயிரினங்கள் இருக்கிறது, ஊர்வன பரப்பன நடப்பன போன்ற உயிரினங்கள் கோடியில் கோடியாக எண்ணிலடங்காத உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இவைகளெல்லாம் நாம் கணக்கு போடுவதில்லை, கணக்கு போடுவதற்குண்டான கருவிகளும் இல்லை, கணக்கு போடக்கூடிய அளவிற்கு சூழ்நிலைகளும் அமையாது. ஆனால் மனித வாழ்க்கைக்கு மட்டும் கணக்கு போடக்கூடிய ஒரு சூழ்நிலை மனிதன் வகுத்து வைத்திருக்கிறான். ஏனென்றால் பிறப்பு இறப்பு என்ற சான்றிதழ் மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு. உலகில் தோன்றிய உயிர்களுக்கெல்லாம் அந்த பிறப்பு இறப்பு என்ற சான்றிதழ்கள் கிடையாது. அதனால் மனிதனை வைத்து கொண்டு கணக்கு போடுவது அது ஒரு வகையானது. ஆதலால் ஜனத்தொகை கூடுவது எப்படி என்று கேட்கின்ற பொழுது, மனிதன் எங்கிருந்து எப்படி வந்தான் என்பதை தெரிந்து கொண்டால் மனித ஆன்மாக்கள் எந்தெந்த வகையிலே மேல் நோக்கி வந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டால் மனிதனுடைய எண்ணிக்கை அதிகமாவதற்கு என்ன காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதற்கு வள்ளல் பெருமான் மிக தெளிவாக சொல்லுவார்கள். ஆன்மா உயிர் என்ற இரண்டையும் நாம் தெரிந்து கொண்டோமானால், ஆன்மா உயிர் கடவுள் இதை மூன்று நாம் தெரிந்து கொண்டோமானால் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி வாழ்வது என்பது, வாழ்க்கையினுடைய ரகசியம் என்பதெல்லாம் புரிந்து கொள்ளலாம். ஆனால் வள்ளல் பெருமான் அதற்குத்தான் ஒரு பாடலை சொல்லுவார்கள். உடம்பூறு வகையறியீர் உயிர் வகையை அறியீர், உடல் வறுக்க உண்டு நிதம் உறங்குதற்கு அறிந்தீர், மடம்புகு பேய் மனத்தாலே மயங்குகின்றீர், மனதை வசப்படுத்தும் வழிதுறை கற்றறியீர், இடம்பெறு பொய் வாழ்க்கையிலே இன்பம் துன்பம் அடுத்தே எண்ணி எண்ணி இழக்கின்றீர் ஏழை உலகீரே, நடம்புரியன் தனித்தந்தை வருகின்ற தருணம் இது, நன்னியது நன்னிமினோ புண்ணியம் சார்வீரே என்று சொல்வார். உதாரணமாக சொல்ல வேண்டுமானால், இறைவனால் படைக்கப்பட்டது ஆன்மாக்கள் என்பதை எல்லா மதங்களும் ஒற்றுக்கொள்கிறது. ஆன்மா மட்டும் வந்தால் பத்தாது, அது இயங்குவதற்கு உடம்பு உயிர் வேண்டும், உடம்பு வேண்டும். உயிர் இருந்தால் மட்டும் போதாது, உயிரை ஆன்மாவும் உயிரும் இயங்குவதற்கு ஒரு உடம்பு தேவைப்படுகிறது. அப்போ இந்த உடம்பு உயிர் ஆன்மா எப்படி இந்த உலகத்தில் முதலாக தோன்றியது, எப்படி எந்தெந்த வகையிலே அது வளர்ந்து இறுதியிலே மனித தேகம் கிடைத்தது என்பதை வள்ளல் பெருமான் அவர்கள் மிக தெளிவாக சொல்லுகிறார்கள். அதிலே வள்ளல் பெருமான் அவர்கள் சத்திய விண்ணப்பம் என்ற தலைப்பிலே, சுத்த சன்மார்க்க சத்திய விண்ணப்பம் என்ற தலைப்பிலே மிக தெளிவாக வள்ளல் பெருமான் இங்கே பதிவு செய்கிறார்கள். இயற்கையைத்தானே அஞ்சான இருளில் அஞ்சான உருவில் அஞ்சாணிகளால் அஞ்சானத்தில் பயின்று ஏதும் தெரியாது கிடந்த எங்களை தேவரே பெருங்கருணையால் பௌதிக உடம்பில் சிறிது அறிவு தோற்றிவிடுத்து அஞ்சான்று தொட்டு இஞ்சான்று வரையும் அதுகொண்டு அறிவே வடிவாய் அறிவே உருவாய் அறிவே பொறிவாய் அறிவே மனமாய் அறிவே அறிவாய் அறிவே அனுபவமாய் அனுபவிக்கு தெரிந்து கொள்ளாது குற்றமே வடிவாய் குற்றமே உருவாய் குற்றமே பொறியாய் குற்றமே குணமாய் குற்றமே அறிவாய் குற்றமே அனுபவமாய் அனுபவிக்கின்ற சிறியங்கள் திருச்சமூகத்தில் விண்ணப்பிக்கின்ற விண்ணப்பமும் குற்றமே வடிவாய் குற்றமே குறிக்கும் என்று அறிந்தோமாயினும் குற்றம் குறியாத வகை விண்ணப்பம் செய்தற்கு ஒருவாற்றானும் உணர்ச்சி இல்லோம். ஆதலில் துணிவு கொண்டு விண்ணப்பிக்கின்றோம். குற்றங்களையே குணங்களாக கொள்ளுதல் தேவரின் திருவருட் பெருங்கருணைக்கு இயற்கை ஆதலின் இவ்விண்ணப்பங்களில் குற்றம் குறியாது கடைகணித்தருளி கருணை செய்தல் வேண்டும். என மனிதனாக பிறந்துவிட்ட பிறகு குற்றங்களே குணமாக கொண்டு வாழுகின்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்றால் மனிதனுக்கு இந்த பிறவியில் கிடைக்கக்கூடிய வாழ்க்கை முறைகள் 3 வகையாக சொல்லியிருக்கின்றார்கள். 3 வகையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை.
இந்த 3 ஆசைகளிலே மூழ்கி கிடக்கின்ற பொழுது அவன் குற்றமுள்ளவனாக வாழக்கூடிய வாழ்க்கையிலே வாழ்ந்து உண்மை தெரியாமல் அவதைப்பட்டு அழிந்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட நாங்கள், குற்றமே வடிவாக வாழ்கின்ற நாங்கள், அதை புரியாது நாங்கள் வந்த வழியும் மறுபடியும் மீண்டும் எங்கு செல்ல வேண்டும் என்ற வழியும் தெரிந்து கொள்வதற்காக நாங்கள் இந்த விண்ணப்பத்தை செய்கிறோம். அதனால் என் விண்ணப்பத்தை ஏற்றருளி எங்களுக்கு சரியான ஒரு விடையை தர வேண்டும் என்று நமது சார்பாக வள்ளலார் அவர்கள் இறைவனிடத்திலே ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். சொல்லிவிட்டு அவரே அதற்கு பதில் சொல்லுகிறார்கள். அஞ்சான இருளில் ஒன்றும் தெரியாது உணர்ச்சியின்றி கிடந்த காலம் போக அவ்விருளை விட்டு நீங்கிய காலத்தே. நாமெல்லாம் எங்கே இருந்தோம்? அஞ்சான இருளில் ஒன்றும் தெரியாது உணர்ச்சியின்றி கிடந்த காலம் போக அவ்வுருளை விட்டு நீங்கிய காலத்தே. அஞ்சான இருள் என்றால் என்ன? ஆன்மாக்கள் இந்த உலகத்தை பற்றியோ உணர்வை பற்றியோ வாழ்க்கை முறை பற்றியோ எதுவுமே தெரியாமல், வெளிச்சம் கூட இல்லாமல் இருளில் கிடந்த ஆன்மாக்கள். அந்த இருளில் கிடந்த ஆன்மாக்கள் ஒன்றும் தெரியாது உணர்ச்சியின்றி கிடந்த காலம் போக அவ்விருளை விட்டு நீங்கிய காலத்தே. அந்த இருளை விட்டு நீங்கிய காலத்தே என்றால் அந்த ஆன்மாக்களை இவ்வுலகத்திற்கு வர வைத்த காலம் என்று பொருள். அதற்கு முன்னாடி எல்லா ஆன்மாக்களும் இருளில் இருந்தது. அதுக்கு பின்னாடி வரும். அதுக்கு பெரிய ஒரு விளக்கத்தை வள்ளல் பெருமான் சொல்லுகிறார்கள். அதற்கு அடுத்தாப்பில் அதை பற்றி நம்ம பேசுவோம். அந்த இருளை விட்டு நீங்கிய காலத்தே ஆன்மாக்கள் வந்த விதத்தை, ஆன்மாக்களுடைய வரலாறை சொல்லுகிறார் இங்கே. இவ்வுலகத்தினிடத்து புல், நெல், மரம், செடி, பூடு முதலியவாகவும் கல், மலை, குன்று முதலியவாகவும் பிறந்து பிறந்து கலை உண்டல், வெட்டுண்டல், அறுப்புண்டல், கில்லுண்டல், உலப்புண்டல், உடைப்புண்டல், வெடிப்புண்டல் முதலிய பல்வேறு அவத்தைகளால் இறந்து இறந்து அத்தாவர யோனி வர்க்கங்களெல்லாம் சென்று சென்று உடன்று உடன்று அழுந்தோம். தாவர வர்க்கத்தில் என்னென்ன அனுபவங்களை பெற்றது, துன்பங்களை எல்லாம் அதற்கு கிடைத்தது என்பதையெல்லாம் தெளிவுபடுத்துகிறார் இங்கே. பின்னர் எறும்பு, நெல், புழு, பாம்பு, உடும்பு, பல்லி முதலியவாகவும் தவளை, சிறுமீன், முதலை, சுறா, திமிங்கலம் முதலியவாகவும் பிறந்து பிறந்து அதிலே தேய்ப்புண்டல், நசுக்குண்டல், அடியுண்டல், பிடியுண்டல் முதலிய பல்வேறு அவத்தைகளால் இறந்து இறந்து அவ்வூர்வன நீர்வாழ்வன யோனி வர்க்கங்களெல்லாம் சென்று சென்று உழன்று உழன்று அழிப்படைந்தோம். எவ்வளவு தெளிவாங்க சொல்கிறார் பாருங்க. பின்னர் ஈ, வண்டு, தும்பி, குருவி, காக்கை, பருந்து, கழுகு முதலியவாக பிறந்து பிறந்து அடி உண்டல், பிடி உண்டல், அலைப்புண்டல், உழைப்புண்டல் முதலிய பல்வேறு அவத்தைகளால் இறந்து இறந்து அப்பறவை ஓணி வர்க்கங்களெல்லாம் சென்று சென்று உழன்று உழன்று அலுப்படைந்தோம். அதற்கு பின்னர் அணில், குரங்கு, நாய், பன்றி, பூனை, ஆடு, மாடு, யானை, குதிரை, புலி, கரடி முதலியவாக பிறந்து பிறந்து பிடி உண்டல், அடி உண்டல், குத்துண்டல், வெட்டுண்டல், தாக்குண்டல், கட்டுண்டல், தட்டுண்டல் முதலிய பல்வேறு அவத்தைகளால் இறந்து இறந்து அவ்விலங்கு யோனி வர்க்கங்களெல்லாம் சென்று சென்று உழன்று உழன்று அழிப்படைந்தோம். பின்னர் பசாசர், பூதர், ராக்கதர், அசுரர், சுரர் முதலியராக பிறந்து பிறந்து அலைப்படுதல், அகப்படுதல், அகங்கரித்தல், அதிகரித்தல், மறந்து நிற்றல், நினைந்து நிற்றல், மயக்குறுதல், திகைப்புறுதல், போரிடுதல், கொலைபடுதல் முதலிய பல்வேறு அவத்தைகளால் இறந்து இறந்து அத்தேவ யோனி வர்க்கங்களெல்லாம் சென்று சென்று உழன்று உழன்று அழிப்படைந்தோம். பின்னர் காட்டகத்தார், கரவு செய்வார், கொலை செய்வார்,
முதயலராக பிறந்து பிறந்து பயப்படல், சிறைப்படல், சிதைப்படல் முதலிய அவத்தைகளால் இறந்து இறந்து அந்நரக யோனி வர்க்கங்களெல்லாம் சென்று சென்று உழன்று உழன்று அலுப்படைந்தோம். அங்கனம் யாங்கள் அப்பிறவிகள் தோறும் அடைந்த அலுப்பும் அச்சமும் அவலமும் களைப்பும் துன்பமும் திருவுலத்தடைத்து இறங்கி அருளி அழியா பெருவாழ்வை பெறுவதற்குரிய உயர் அறிவுடைய மனித தேகத்தில் செலுத்தி அருளிய தேவரே பெருங்கருணைக்கு யாங்கள் செய்தல் கைமாறு ஒன்றும் தெரிந்தோமில்லை. உயிர்களின் அகத்தும் புறத்தும் அகப்புறத்தும் புறப்புறத்தும் நீக்கமின்றி நிறைந்து விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே. அப்போ மனித தேகம் எப்படி கிடைத்தது? 7 வகையான பிறப்புகள் பிறந்து இறுதியாக மனித தேகம் கிடைக்கப்பட்டது. அப்போது இறுதியாக மனித தேகம் கிடைப்பதென்றால் ஜனத்தொகை அதிகம் வருவதற்கு காரணம் என்ன? கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இருக்கக்கூடிய பிறவிகள் அது ஒன்றொன்றாக பிறந்து பிறந்து இறந்து இறந்து ஊர்வன பரப்பன நடப்பன தேவர் அசுரர்களாக பிறந்து இறுதியாக மனித பிறப்புக்கு வருகின்றது. அப்போ மனித பிறப்பு கீழிருக்கிற பிறவிகளெல்லாம் மேல் பிறப்பை நோக்கி வருகின்ற பொழுது ஜனநெருக்கம் ஜனத்தொகை அதிகமாகி கொண்டிருக்கிறது. அதே மனிதன் இறைவன் கட்டளைப்படி இயற்கையின் கட்டளைப்படி வாழத் தெரியாமல் வாழ்ந்து உயிர்களுக்கு துன்பம் கொடுத்து துயரம் கொடுத்து அச்சம் கொடுத்து பயம் கொடுத்து இப்படி பல வகையான துன்பங்களை ஜீவர்களுக்கே ஜீவர்களால் கொடுக்கின்ற பொழுது மனிதன் இறந்து இறந்து மறுபடியும் பிறந்து பிறந்து மறுபடியும் 7 பிறவிகள் மனித தேகத்திற்கு கிடைக்கிறது. வள்ளல் பெருமான் சொல்வார்கள், ஒவ்வொரு பிறப்புக்கும் 7 பிறப்புகள் உண்டு. ஒரு சாதாரண கொசு இருந்தால் கூட அதுக்கு 7 பிறப்பு 7 ப்ரொமோஷன் உண்டு. ஒரு தாவரம் இருந்தால் ஒரு அருகம்புல் இருந்தால் கூட அதற்கு 7 பிறப்பு உண்டு. எடுத்த உடனே அழிப்பதல்ல, எடுத்த உடனே அடுத்த பிறவிக்கு போவதல்ல. அதனால தான் எல்லாருக்கும் கல்லனாய் 7 பிறப்பும் தீயனாய் நல்லாருக்கும் பொல்லனா நாடு என்று முன்னாடி இருந்தவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். அப்போது 7 பிறப்பு என்பது 7 விதமான அணுக்களுடைய கூட்டுத்தொகையை வைத்து அந்த பிறப்புகள் கொடுக்கப்படுகிறது. அதனால தான் வள்ளலார் சொல்வார், அணுக்களில் கூட வாலனு திரவனு குருவனு லகுவனு விபு அணு பரமாணு அணு என்று 7 வகையான அணுக்கள். இது எல்லாமே அணுக்களுடைய கூட்டு சேர்க்கையினால்தான் உடம்பு உருவாக்கப்படுகிறது, உயிர் உருவாக்கப்படுகிறது, ஆன்மாக்கள் அங்கே வாழ்கிறது. அப்போ ஜனநெருக்கம் ஜனத்தொகை எதனால் அதிகரிக்குது என்றால் மனிதனே இறந்து மனிதனே பிறப்பதால் அதிகரிப்பதல்ல. கீழிருக்கக்கூடிய பிறவியானது மேல் நோக்கி, அதாவது ப்ரொமோஷன் பர்த்துன்னு பேர். அதாவது நமக்கு முன்னாடி இருந்த பிறப்புகளெல்லாம் ஒன்றொன்றாக பிறந்து பிறந்து இறந்து இறந்து அது மேல் நோக்கி ஒவ்வொரு பிறப்பில் அந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணி மேல் நோக்கி வந்து மனித பிறப்பு கிடைக்கிறது. அப்போ மனித பிறப்பு கிடைக்கின்ற பொழுது கீழுள்ள பிறவிகள் மேல் நோக்கி வருவதால் ஜனத்தொகை அதிகமாகி கொண்டிருக்கிறதே தவிர இறந்தவன் பிறப்பதால் மட்டும் ஜனத்தொகை அதிகமாவதில்லை. அதே மனிதன் குற்றம் செய்கின்ற பொழுது அவன் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இறைவனுடைய கட்டளைக்கு தகுந்த மாதிரி வாழ முடியாமல் வாழுகின்ற பொழுது அவனுடைய நிலை என்னாகிறது? மறுபடியும் கீழ்பிறப்புக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாகிறது. ஏனென்றால் இந்த பிறப்பு சாதாரணமாக கிடைத்த பிறப்பல்ல, பல கோடி பிறப்புகள் எடுத்து தான் மனித தேகம் கிடைத்திருக்கிறது. ஆனால்தான் அரிதறிது மானிடராய் பிறப்பதறிது அதிலும் கூன் குருடு செவிடென்று பிறப்பதறிதுன்னு சொன்னாங்க. அதனால் இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சாதான் மனித வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதுக்கப்புறம் சொல்கிறாரு, இம்மனித தேகச் செலுத்திய காலத்திலும் தாய் வயிற்றிலும் சிசு பருவத்திலும் குமார பருவத்திலும் பல்வேறு அவத்தைகளால் அறிவின்றி இருந்தோமாதலில் தேவரே பெருங்கருணை திரைத்தை அறிந்து கொள்ளாமல் வீண்போது கழித்தோம். நம்ம எல்லாருமே என்ன, உடம்பு வந்த வழி உயிர் வந்த தழிவு இறைவனுடைய நிலை தெரிந்து கொள்ளாமல் அறிவிழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வீண்போது கழித்தோன்றார். அப்பருவம் கழிய இப்பருவத்தினிடத்தே
எல்லா அண்டங்களையும், எல்லா உலகங்களையும், எல்லா உயிர்களையும், எல்லா பொருள்களையும், மற்ற எல்லாவற்றையும் தோற்றுவித்தல், விளக்கம் செய்வித்தல், துரிசு நீக்குவித்தல், பக்குவம் வருவித்தல், பலன் தெரிவித்தல், எங்கும் பூரணராகி விளங்குகின்ற ஓர் உண்மை கடவுள் உண்டென்றும் அக்கடவுளை உண்மை அன்பால் கருத்திற்கருதி வழிபாடு செய்யின் அக்கடவுள் திருவருள் நமது கருத்தின் கண் வெளிப்பட்டு விளங்கும் என்றும் அத்திருவருள் விளக்கத்தால் மரணம், பிணி, மூப்பு, பயம், துன்பம் முதலிய அவத்தைகள் எல்லாவற்றையும் தவிர்த்து எக்காலத்தும், எவ்விடத்தும், எவ்விதத்தும், எவ்வளவும் தடைவிடாத பேரின்ப சித்தி பெருவாழ்வில் அடைதல் கூடுமென்றும் எங்கள் அறிவில் தேவரே திருவருளால் உண்மைப்பட உணர்த்தி அருளப் பெற்றோம். அப்போ அறிவு என்பது எப்பொழுது நமக்கு கிடைக்கும், அறிவு என்பது எப்பொழுது தோன்றும் என்பதையும் வள்ளலாரிங்கே தெளிவுபடுத்துகிறார். அவ்வுணர்ச்சியை பெற்றது தொடங்கி கடவுள் வழிபாடு எஞ்சான்று செய்வோம், கடவுள் திருவருள் விளக்கம் என்னால் அடைவோம், மரணம், பிணி, மூப்பு முதலிய அவத்தைகள் எப்போது நீங்கும், என்றும் அழியாத பேரின்ப சித்தி எனக்கு எக்காலம் கிடைக்கும் என்று எண்ணி எண்ணி வழிதுறை தெரியாமல் வரிந்து நின்ற தருணத்தே. அப்போ மனிதன் என்ன பண்ணுறான், வாழ்க்கை என்பது பிறந்து பிறந்து இறந்து போவதான் வாழ்க்கை. அதுக்கு மேலே வாழ்க்கை இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கான். 6 சாவு 100 சாவு, அதனால் என்ன தப்பு செஞ்சாலும் பரவாயில்லை அப்படின்ற ஒரு எண்ணம் மனிதனுடைய ஆன்மாவிலே பதிவாகிவிட்டது. எப்படி பதிவானா, நமக்கு முன்னாடி இருந்த அருளாளர்கள் சொல்லி சொல்லி நம்மளை தவறான வழிகளை அவர்கள் செலுத்தி விட்டார்கள். அதனால தான் உலகத்திலே எல்லாவற்றையும் விட அதிகமான குற்றம் புரிவதற்கு லகுவாக இருப்பது தான் ஆன்மீகம். ஏன்னா ஆன்மீகம் என்ற பெயரில் குற்றங்கள் எவ்வளவுனால் செய்யலாம், அதை கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. அந்த அளவிற்கு இந்த சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் எல்லாம் உண்மைக்கு புறம்பாக சொல்லி சொல்லி மனித குலத்தை மடையர்களாக ஆக்கிவிட்டார்கள். அதனால தான் இங்கே வள்ளல் பெருமான் சொல்லுகிறார், இங்கே எப்படி உணர்ச்சி பெற்றது தொடங்கி கடவுள் வழிபாடு எஞ்சான்று செய்வோம், கடவுள் திருவருள் விளக்கம் என்னால் அடைவோம், மரணம், பிணி, மூப்பு முதலிய அவத்தைகள் எப்போது நீங்கும், என்றும் அழியாத பேரின்ப சித்தி எக்காலம் கிடைக்கும் என்று எண்ணி எண்ணி வழிதுறை தெரியாமல் வருந்தி நின்ற தருணத்தே. ஏன்னா அந்த உலக மக்கள்லாம் அப்படி சொல்லிட்டாங்க. வள்ளலார் அதுக்கு தெளிவுபடுத்துகிறார். கலைப்பறிந்துதவும் கருணை கடலாகிய கடவுளே, தேவரே நெடுங்காலம் மரண முதலிய அவத்தைகளால் துன்பமுற்று கலைப்படைந்து உங்களை அவத்தைகளினின்றும் நீக்கி கலைப்பும் கலக்கமும் தவிர்த்து அழியாத பேரின்ப சித்தி அடைவித்த பொருட்டாகவே பூர்வ ஞான சிதம்பரத்தின் வடவால் பார்வதிபுரம் என்று திக்கப்படுகின்ற உத்தரஞான சித்துபுரத்தில் யாம் அளவு கடந்த நெடுங்காலம் சித்திகளெல்லாம் விளங்க திருவருள் செய்வோம் என்றும் அது தருணம் மிகவும் அடுத்த சமீபத்த தருணம் என்றும் அப்பதியினிடத்தே யாம் அருள் நடம் புரிதற்கு அடையாளமாக ஒரு ஞான சபையை காணுதல் வேண்டும் என்றும் அத்திருவருட்குறிப்பால் அறிவித்ததுமன்றி அருள் உருவாகி எங்கள் அகத்தும் புறத்தும் அமர்ந்தருளி யாதோர் தடைகளுமின்றி அத்திரு ஞான சபையும் தோற்றி விளங்க செய்வித்தருளிய தேவரே பெருங்கருணையை கருதுந்தோறும் பெருங்களிப்படைகின்றோம். இனி அத்திரு ஞான சபையை அலங்கரித்தல் வேண்டுமென குறிப்பிட்ட வண்ணம் அலங்கரிக்க தொடங்குகின்றோம். இதப்போ ஞான சபையை கட்டுவதற்கு முன்னாடியே இந்த அறிவிப்பை நமக்கு கொடுக்கிறார் வள்ளலார். அப்போ கொடுத்தது தான் சொல்கிறாரு, எதற்காக நான் ஞான சபையை கட்டினேன், எதற்காக அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை அறிமுகப்படுத்தினேன், அப்போ இதற்கு முன்னாடி உண்மை கடவுள் இல்லையா என்றால் இல்லை. அதனால்தான் வள்ளல் பெருமான் மிக தெளிவாக சொல்வார்கள், இதுவரையில் நீங்கள் கண்டதெல்லாம் அனித்தியமே, கெட்டதெல்லாம் பழுதே, கற்றதெல்லாம் பொய்யே, நீர் கழித்ததெல்லாம் வீணே, உண்டதெல்லாம் மலமே, உட்கொண்டதெல்லாம் குறையே, உலகியலீர் இதுவரையில் உண்மை அறிந்தலரே. பரவாயில்ல, அதோட விட்டுருங்க. இனி நீ சமரச சன்மார்க்க மெய்நெறியை கடைபிடித்து மெய்ப்பொருள் நன்குணர்ந்து எந்தகு சிற்றம்பலத்தே என் தந்தை அருள் அடைவின் இரவாத வரம் பெறலாம் இன்பமுறலாமே என்று சொல்கிறார்.
அதனால தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இந்த மக்களை திருத்துவதற்காக இறைவனால் அனுபவிக்கப்பட்டவர் தான் வள்ளல் பெருமான் அவர்கள். அதனால் தான் வள்ளலார் சொல்வார், நான் மற்றவர்கள் போர் வந்தவன் அல்ல, என்னை இறைவன் இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தார். எதற்காக? அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி. அங்கே இந்து மதம், கிறிஸ்துவ மதம், இஸ்லாம் மதம், பௌத்த மதம், புத்த மதம் என்பதெல்லாம் எல்லாத்தையும் அடித்து நொறுக்கி எல்லாத்தையும் திருத்துறான்ட்டார். எப்படி? எத்துணையும் வேதமுறாதுன்னாரு. எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமை உடையவராய் உவக்கின்ற அளவிற்கு அங்கே மனிதர்களை, மனித நேயத்தை, ஆன்ம நேயத்தை கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் ஜாதியால், மதத்தால், சமயத்தால் இந்த சமுதாயம் அழிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த சமுதாயத்தை அகம் ஒன்றும் அறத்தொன்றும் புகத்தொன்றும் பேசி இந்த சமுதாயம் அழிந்து கொண்டிருக்கிறது. ஆதலால் இந்த மக்களை திருத்துவதற்காகத்தான் நான் அனுப்பி வைத்தேன் என்று இறைவன் சொல்லியதாக வள்ளல் பெருமான் சொல்லுகிறார். அதான் அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத் தடைவித்திட இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுதற்கென்றே என இந்த உகத்தே இறைவன் வருவிக்க உற்றேன், அருளை பெற்றேனே. அதனால் இறைவனால் வருவிக்கப்பட்ட ஆன்மாக்கள் பல கோடி பிறவிகள் எடுத்து 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 ஒவ்வொரு பிறவிகளும் அதை அனுபவிக்க வேண்டியதை அனுபவித்து அதனால் கிடைக்கக்கூடிய அந்த முற்போக்கான மனித பிறவிக்கு வருகின்ற பொழுது மனித பிறப்பு தான் உயர்ந்த அறிவை கொடுக்கக்கூடிய பிறப்பு, உயர்ந்த அறிவை கொடுத்த பிறப்பு, உயர்ந்த அறிவை பயன்படுத்தக்கூடிய பிறப்பு. ஆனால்தான் உயர்ந்த அறிவுள்ள மனிதன் தாழ்ந்த நிலைக்கு செல்லக்கூடாது. ஏன்னா மறுபடியும் இன்னும் கீழ் நோய்க்கு போகக்கூடாது, மேல் நோக்கி வந்தாச்சு. அப்போ நீங்கள் மறுபடியும் எங்கே போகணும்? கடவுள் நிலையறிந்த அம்மயமாதல்னு அதுக்கு பேர். கடவுள் நிலையறிந்த அம்மயமாதல் என்றால் கடவுளுடைய அருளை பெற்றால் மட்டுமே கடவுள் நிலையறிந்த அம்மயமாக முடியும். பொருள் இருக்கின்ற வரையில் இந்த உலகத்தில் நீங்கள் பிறந்து பிறந்து இறந்திருந்து வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டியதுதான், துன்பத்தில் அழிந்து கொண்டே இருக்க வேண்டியதுதான். இந்த முடிவான வாழ்க்கை முறையை, ஒரு ஆன்மாவனுடைய முடிவான வாழ்க்கை முறையை சொல்ல வந்தது தான் திருவருட்பா. அதுதான் சமர சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தினுடைய செயல்பாடுகள். ஆனால்தான் வள்ளல் பெருமான் சன்மார்க்கத்திற்கு சில கொள்கைகளை வகுத்து தந்திருக்கிறார்கள். அதாவது கடவுள் ஒருவரே, அவரே அருட்பெருஞ்சோதியர். சிறு தெய்வ வழிபாடுகள் கூடாது, தெய்வங்கள் பெயரால் உயிர் பலி செய்யக்கூடாது, ஜீவகாருண்யே மோட்ச வீட்டின் திறவுகோல், உயிரிறக்கமே கடவுள் வழிபாடு, உயிர் பலி செய்யக்கூடாது, புலால் உண்ணலாகாது, இறந்தவரை புதைக்க வேண்டும், எரிக்கக்கூடாது, கணவன் இறந்தால் மனைவி தாலி வாங்கக்கூடாது, மனைவி இறந்தால் கணவன் வேறு திருமணம் செய்து கொள்ளக்கூடாது, எதிலும் பொது நோக்கம் வேண்டும், வேத ஆகம புராணம் இதிகாசம் உண்மையை தெரிவிக்காது, அதில் நம்பிக்கை வைக்க வேண்டாம், மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர், மனித தேகம் பிடைத்தவர்கள் மறுபடியும் பிறப்பு இறப்பு இல்லாமல் அருளை பெற்று மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வதே மனித பிறவியின் நோக்கமாகும் என்பதை தெளிவாக சொல்லுகிறார். அதற்கு கற்க வேண்டிய கல்வி சாகா கல்வி. நாம் இதுவரையில் கற்ற கல்வி சாகும் கல்வி. வள்ளலார் வந்து சொல்லிக் கொடுக்கும் கல்வி சாகா கல்வி. அருள் நயந்த நன்மார்கள் ஆட்சி செய்ய வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால், சமய மதம் சார்ந்தவர்களாகவோ இல்லை பணம் அதிகாரம் பணபலம் அதிகார பலம் உள்ளவர்களோ ஆளக்கூடாது. வள்ளல் பெருமான் பிரிட்டிஷ்காரனுடைய காலத்திலே இந்த பாடலை பதிவு செய்கிறார். கருணையில ஆட்சி கடிகி ஒழிக, அருள் நயந்த நன்மார்கள் ஆள்க, தெருள் நயந்த நல்லோர் நினைத்த நலம் பெறுக, எல்லோரும் வாழ்க இசைந்து என்று சொல்லுகிறார். கருணை இல்லாத ஆட்சிகள் கடுகி ஒழிய வேண்டும் என்று சாபமிட்டவர் வள்ளலார். ஏன்னா எப்பயுமே வள்ளலார் சாபமிட மாட்டார். அந்த ஒரு இடத்திலே மனித குலத்தை அடித்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள், ஆதிக்கம் செலுத்தக்கூடிய மனிதர்கள் இந்த உலகத்தை அழித்து கொள்வதற்குண்டான சட்ட திட்டங்களை வகுத்து அதை மக்களை அடிமைப்படுத்தி மக்களை அழிவு பாதையில் செலுத்தி
அறிவிளங்கச் செய்யாமல் அறிவிழக்கச் செய்து விட்டார்கள். ஆதலால் ஆட்சியாளர்கள் யாராக இருக்க வேண்டும் என்றால் அருள் நயந்த நன்மார்கள் ஆள்க என்று சொல்கிறார். இந்த அருளை பெற்றவன் நாட்டை ஆளுகின்ற பொழுது இந்த நாடு சுபிட்சமாக இருக்கும். உயிர்கள் ஆன்மாக்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைந்து மரணமிலா பெருவாழ்வு வாழும் என்பதால் கருணையிலா ஆட்சி கடிக ஒளி என்று சொல்லுகிறார். அதே நேரத்தில் நடுநிலை இல்லா கூட்டத்தை கெடுநிலை நிலைக்கும் சிற்றதிகார கேடரை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒத்தாரும் உயராரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமை உளராகி உலகியல் நடத்தல் வேண்டும் என்று சொல்லுகிறார். இங்கே ஏற்ற தாழ்வுகள், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்ற பேதங்கள் இருக்கக்கூடாது. பேதங்களை உருவாக்கியதுதான் ஜாதி சமய மதங்கள். அதனால்தான் ஜாதி சமய மதங்களை வள்ளலார் போல் சாடியவர்கள் யாரும் இல்லை. இன்று ஜாதி சமய மதங்களை சாக்கு வைத்து கொண்டு ஏமாற்றி பிழைக்கக்கூடிய ஆன்மீக கூட்டங்கள் நாட்டிலே அதிகமாகி கொண்டிருக்கிறது. அதையும் அழிக்க வேண்டும் என்பதுதான் சுத்த சன்மார்க்கத்தினுடைய அடிப்படை கொள்கையானது. மனித அறிவை மேம்படுத்தி அறிவனுடைய விளக்கத்திலே வாழ்ந்து இறைவனுடைய அருளை பெற்று மரணமிலா பெருவாழ்வு வாழ வேண்டும் என்பதுதான் சுத்த சன்மார்க்க கொள்கை. அதனால்தான் வள்ளல் பெருமான் அருள் நயந்த நன்மார்கள் ஆள வேண்டும் என்று சொன்னார். அதே போல ஏழைகளின் பசிதவித்தலாகிய ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு. கடவுள் வழிபாடு என்றால் என்ன? ஆலயங்களில் சென்று கல்லையும் மண்ணையும் சிலைகளையும் வழிபாடு பண்ணுவது வழிபாடு அல்ல. ஏழைகளுடைய பசியை தீர்ப்பதே கடவுள் வழிபாடு என்று சொன்னார்கள். அதனால் ஜாதி மத சமயங்களில் பற்று வைக்கக்கூடாது. ஜாதி சமய மதங்களில் பற்று வைத்தால் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு என்ற உண்மையை உங்களால் அறிந்து கொள்ள முடியாது. அதை அது மூலமாக்கிவிடும். சத்தியஞான சபை இயற்கை உண்மை கடவுள் விளங்கும் இடம் என்று போட்டார். சத்தியஞான சபை வடலூரில் இருப்பது இயற்கை உண்மை கடவுள் விளங்கும் இடம். அதனால்தான் சத்திய ஞான சபை என்னுள் கண்டனன் சன்மார்க்க சித்தியை யான் பெற்று கொண்டனன் என்று சொல்லுவார். சபை எனது உலமென தான வந்து எனக்கே அபயம் அளித்தோர் அருட்பெருஞ்சோதி என்று சொல்லுகிறார். அதனால் நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படியெல்லாம் நமக்கு பிறப்பு கிடைத்தது, இந்த பிறப்பிலிருந்து மேலேறுவதற்குண்டான வழி என்ன, அந்த வழியை தெரிந்து கொள்வதற்கு இரண்டே வழியை வள்ளலார் சொல்லியிருக்கிறார்கள். ஒன்று சத்து விசாரம், இன்னொன்று ஜீவகாருண்யம் பரோபகாரம். இந்த ரெண்டு வழியால் தான் மனிதனுடைய அறிவு விளங்கும். அந்த அறிவு விளங்குவதற்கு நாம் தயாராகிவிட்டால் சந்தேகமில்லாமல் வாழ்க்கை வாழக்கூடிய வாழ்க்கையை நாம் முன்னோக்கி வாழ்வதற்கு வழியாக இருக்கும். அதே போல அடுத்த கேள்விகளை ஒவ்வொரு ஒவ்வொரு விளக்கங்களாக நாம் பதிவு செய்யலாம். அதாவது மக்கள் தொகை அதிகமாவது எப்படி என்பதை பற்றி இன்று நாம் தெரிந்து கொண்டோம். அடுத்தது முன் ஜென்மத்தில் செய்த பாவம்தான் இந்த ஜென்மத்தில் துன்பத்திற்கு காரணம் எனில், முதல் ஜென்மம் எடுக்கும்போது மனிதனை படைத்த கடவுள் அவனை பாவம் செய்ய தூண்டினாரா? அப்படி தூண்டினால் அவர் கருணை உள்ள கடவுளா என்ற ஒரு கேள்வி. அதற்கு பதிலை அடுத்தாப்புல பார்ப்போம். அடுத்தது மூன்றாவது, விலங்குகளும் சில குறைபாடுகளாகவே பிறக்கிறதே, அதற்கும் காரணம் அவைகள் முன் ஜென்மத்தில் செய்த பாவங்களா? அப்படியானால் என்ன பாவங்கள் அவை என்ற கேள்வி கேட்கப்படுகிறது. நான்காவது, குரங்கிலிருந்து தான் மனிதன் வந்தான் என்ற டார்வின் அறிவியல் சிந்தனை ஒருபுறம் இருப்பது முழுதும் பொய்யா என்ற ஒரு கேள்வி. ஐந்தாவது, கிழக்கில் உதித்த மதங்களுக்குத்தான் மறுபிறவி கொள்கை உண்டு, மற்ற மதங்களுக்கு மறுபிறவி கொள்கை இல்லை, அது எதனால் என்பதை விளக்க வேண்டும். உலகில் பெரும்பாலான மனிதர்களாகிய கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களுக்கு மறுபிறவி கொள்கை என்பது இல்லை. ஏன்? புத்தர் கடவுள், ஆன்மா, சொர்க்கம், நரகம் இவர்களை பற்றி பேசியதில்லை, அவை நிரூபிக்கப்படவில்லை என்று சொல்லுகிறார். அடுத்தது எட்டாவது, ஒரு பிறவியில் பாவம் செய்தால் அந்த பிறவியிலே துன்பத்தை அனுபவித்து விட வேண்டும் என்ற நிலையும் உண்டு.
அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் என்பது வழக்கு. பெற்றோர் செய்த பாவம் பிள்ளைகளை சேரும் என்பது உண்டு. இவையெல்லாம் எந்த அளவில் உண்மையானது என்பதையெல்லாம் மக்கள் கேட்கிறார்கள். அதேபோல மனிதர்கள் தனக்குள் உண்மையை தேடுவதை விட்டுவிட்டு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பொதுவெளியில் பேசுவது தவறு என்ற கருத்தையும் இங்கே பதிவு செய்கிறார்கள். இதற்கெல்லாம் நாம் ஒவ்வொன்றாக விளக்கத்தை கொடுப்போம். இப்பொழுது இதுவரையில் நாம் மக்கள் தொகை அதிகமாவது எப்படி என்ற முதல் கேள்விக்குண்டான பதிவு பண்ணியிருக்கிறோம். அதனுடைய உண்மை மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். இறைவனால் படைக்கப்பட்ட ஆன்மாக்கள் உயிரெடுத்து உடம்பெடுத்து ஊர்வன பரப்பன நடுப்பன தேவர் அசுரர் போன்ற பிறவிகளெல்லாம் எடுத்து இறுதியிலே மனித பிறப்பு கிடைத்து மனித பிறப்பிலே வாழ்கின்ற பொழுது இறைவனுடைய அருளை பெற வேண்டும். அருளை பெற முடியாமல் மனிதன் பிறந்து இறந்து கொண்டே இருக்கிறான். அது ஒரு பக்கம் இருப்பினும் கீழே இருக்கக்கூடிய பிறப்பானது மேல் நோக்கி வருகின்ற பொழுது மனித தேகமானது மனித தொகையானது அதிகரித்து கொண்டே இருக்கிறது என்பதை உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உண்மை தெரிந்து கொள்வதற்கு நாம் ஒழுக்கம் நிறைந்து கருணையே வடிவமாக மாறினால் இந்த உண்மைகளெல்லாம் நமக்கு தன்னைத்தானே விளங்கும் என்று கூறிக்கொண்டு இந்த சிறிய உரையை நிறைவு செய்து அடுத்த கேள்விக்கு அடுத்த சாப்டரில் நாம் பதிவு செய்வோம் என்று கூறிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.